வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கவின் லெஜண்ட்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா மெட்டல் ஹாரர் கேம் பிளே, அதாவது சாப்டர் 2 எமிலி, அந்த இதான் பண்ண போகிறோம், விளாட போகிறோம். ஓகே, இங்கே ஒரு க்ரோபார் இருக்குமா? இப்போ இல்லை, அது இப்போ வேறு இடத்துல தான் இருக்கும். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இங்கே உள்ளேயே. சரி, இந்த சரி போய் இங்கே லாக் பிக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஐயோ லாக் பிக் அமுக்கடா. அப்படி எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஃப்ரெஞ்சை வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ட்ராப்பில் மட்டும் காலை வச்சிடக்கூடாது. வச்சிட்டோன்னா அவ்வளோதான், சவுண்டு கேட்டால் அவன் வந்துடுவான். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு கம்ப்ரஸராக இதை அமைக்கிட்டு இப்போ வந்து இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு ஒடியே வந்துடணும். ஐயோ டக்குன்னு வாடா அப்பா, டக்குன்னு வந்துடு, கதை மூடிடு அப்பா. எப்படி இருந்தாலும் அவன் திருப்பியும் ஒரே தான் திருப்பி பாட போகிறான். திருப்பி ஒரே தான் சொல்ல போகிறான் அப்படின்னு. காட்டம் கம்ப்ரஸர்னு சொல்லுவான் பாருங்க. சொல்லிட்டானா? இப்போ வந்து அங்கே டோரில் ஒரு கோடு இருக்கும் பாருங்க. அந்த டோரில் வந்து 074 எனக்கு 074 கோடு இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கோடு கூட இருக்கலாம். நீங்கள் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கணும். 074 நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 074. ஓகே, நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ போயிடணுமே. போயிட்டான். ஓகே, இப்போ வந்து கதவை திறந்துடலாம். திறந்துட்டு இப்போ திருப்பியும் உள்ளே போகணும். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணுறா. ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கே போய் 074 கோட் போட போகிறோம். அங்கே இருந்த கோடு 074. ஓகே, அப்போ வந்துடுச்சு. ஓகே, இந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு இந்த லைட்டில் ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. தாப்பாலும் போட்டு இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஐஸ் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக ஒரு க்ரோபார் இருக்கணும். அந்த க்ரோபார் வந்து இங்கே இருக்கும். ஓகே, இந்த க்ரோபாரை எடுத்துகிட்டு இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஐஸ் எடுத்துட்டோன்னா இங்கே வந்து மைக்ரோவேவ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கிட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். கீழே ஒரு சவுண்டு கேட்கும். வெயிட் பண்ணுவோம், இருங்க. ஐயோ இது வேறு லேட் ஆகுது. கேட்டுருச்சு. இப்போ டக்குன்னு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு இதை எடுத்துகிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு சாவி இருக்கும், ஆனால் இப்போ இல்லை. ஓகே, லிவர் ஆம் இருக்குது. அந்த லிவர் ஆமும் சாவியும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ லிவர் ஆமை எடுத்து உள்ளே போட்டு இந்த கதவை க்ளோஸ் பண்ணிடணும். அவன் வரதுக்குள்ளே டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடணும். உள்ளே போயாச்சா? இப்போ அவன் வருவான். எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எதுக்கும் ஓப்பன் ஆகிருக்கான்னு. எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவன் வந்து செக் பண்ணுவான் ஏதாச்சும் இருக்கான்னு. அதுக்கடுத்து இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சுல, அதை அவன் வந்து மேலே எடுத்துகிட்டு போவான். அதாவது நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தோம்ல அலான்னு, அவங்ககிட்ட போய் எடுத்துகிட்டு போவான். அதாவது இப்போ எடுக்கிறானா, எடுத்ததுக்கப்புறம் ஐயோ வேறு போய் தொழில் மாட்டேங்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த டோருக்குள்ளே போயிடுவான். இப்போ போயிட்டான். இப்போ வந்து அவன் கதவை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கதவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த 2 டோரும் அவன் ஓப்பன் பண்ணிட்டு தான் போயிருப்பான். இதை நீங்கள் ஆனால் எக்காரணத்தை கொண்டு க்ளோஸே பண்ணியிருக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அவன் கண்டுபிடிச்சிருவான். ஓகே, இதுக்குள்ளே ப்ளையர்ஸ் இருக்குது. ஒரு சில டைம் டேரெக்டாக சிசரே இருக்கும். இந்த ப்ளையர்ஸ் வச்சு ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே சிசர் இருக்கா, இந்த கதவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த கதவை க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அதுக்குள்ளே போக வேண்டியது இருக்குது. ஏதாவது சவுண்டு போட்டுருக்குன்னா அது க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு பக்கெட் இருக்குது, சைடில் ஒரு பக்கம் வருதுல்ல, வந்துச்சுல இப்போது, அந்த புகையை ஆஃப் பண்ணோம். இப்போ அதுக்கு தான் இவ்வளோ. ஒரு சில டைம் இந்த க்ரோபார் எடுத்த இதில் கூட பக்கெட் இருக்கும். நம்ம இப்போ அந்த புகையை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த பக்கெட் எடுத்து போய் இதுக்குள்ளே போயிடணும். ஐயோ லைட்டை போடுறா. போட்டாச்சு. இதை பண்ணுறா. ஓகே, இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு
ஆஸ் யூஷுவல் கதவை மூடிட்டு தாப்பாளையம் போட்டு சுவிட்சும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த கதவு எப்பயும் போல் திறந்து தான் இருந்துச்சு. ஓகே, இந்த கதவுக்குள்ளே போயிட்டு இங்கே கீழே ஒரு சீவர் இருக்கா, சீவரில் இந்த மாதிரி கொடுத்துட்டு எம்டி ஆயிலர் கேன் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் இதை எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் போகணும். இங்கே போய் இங்கே அவர் ரூமில் ஒரு ஆயில் பேரல் இருக்கும். அதுலேருந்து அந்த ஆயிலரை கேன் எடுத்துக்கணும். கேன் எடுத்துகிட்டு ஐயோ திரும்ப மாட்டேங்குதுடா. திரும்பிடுச்சு. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு ஐயோ இது நான் ஏன் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன், திருப்பி அமைக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எந்திரிக்கணும். எந்திரிச்சு இப்போது அந்த புகை இருக்குல்ல அது நின்றுருக்கு நேரம். இருங்க காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, இங்கே தான் இந்த புகை நின்றுச்சு பாருங்கள். ஒரு புகை இருக்கும், அது நின்றுச்சு இப்போ. ஓகேயா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்கே மேலே வந்து இதை திறந்துட்டோன்னா இங்கே ஒரு ஃப்யூஸ் இருக்கும். ஃப்யூஸை வந்து எடுத்துகிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஐயோ க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது. க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே இருக்கிற சாவியை எடுத்துக்கிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஐயோ கதவை க்ளோஸ் பண்ணல. அப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. ஓகே செக்கு எல்லாமே கரெக்டு. அவன் வந்து திருப்பி வந்து பார்ப்பான். அதாவது அங்கே அந்த ரூம் இருக்குல்ல, நம்ம தண்ணி கூட எடுத்துல அந்த ரூமில் போய் செக் பண்ணுவான் அவன். அது வரைக்கும் வெயிட் பண்ணோம், செக் பண்ணுறான்னு பார்ப்போம். செக் பண்ணிட்டான், எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருந்தோம். தண்ணி டேப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, போயிட்டான். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா வெளியில் போயிடணும். இப்போ அவன் போயிட்டான்னா இப்போ வெளியில் எழுந்திரிச்சிட்டு இங்கே வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த எலக்ட்ரிசிட்டி அங்கே இதை மேலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்காது. அதனால் இந்த கீயை வச்சு இந்த ஃப்யூஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஃப்யூஸை எடுத்து உள்ளே வச்சிடணும், நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்யூஸை. ஓகே, இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கதையும் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கிற எலிவேட்டரை ஓப்பன் பண்ணும்போது சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டுக்கு அவன் டக்குன்னு வருவான். இந்த கோட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற ரெண்டும் கீழே, மீதி அங்கே நடுவில் இருக்கிறது ரெண்டுமே மேலே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஆன் பண்ண உடனே சவுண்டு கேட்டுரும். எல்லா கதையும் க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஓடிடணும், இல்லை அவன் வந்து பிடிச்சிருவான். ஓகே, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருவான். ஓகே, அவன் போயிட்டான், நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ அவன் வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். ஐயோ இவன் வேறு டக்குன்னு வந்து சொல்ல மாட்டேங்கிறானே. டக்குன்னு வாயேண்டா. வந்துட்டான். என் மேலே இருக்கிற அலாம் தான் சார். போங்க சார், அவனை போய் பிடிங்க சார். இவனெல்லாம் போய் சாருன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு போட எப்படி நடந்து போகிறான் பாரு பொறுமையாக. கதவை தர. ஓகே, இப்போ வந்து இங்கே நம்ம குளிஞ்சிடணும். இப்போ வந்து அவன் வரதுக்காக வெயிட் பண்ணணும். ஐயோ இவன் வேறு டக்குன்னு வந்து தொலைய மாட்டேங்கிறானே. அடே அலான் டக்குன்னு வாடா, உனக்கெல்லாம் உதவி செஞ்சால லிவர் நம்மளாம் குத்து, டக்குன்னு வாடா, கடுப்பேத்தம் வாடா. ஐயோ இவன் வேறு இந்த நேரம் பார்த்து கடுப்பேத்துறானே. டக்குன்னு வாடா, வந்துட போகிறான். அத்தாடி, அவன் வேற மேலே இருக்கிற கதவை உடச்சிட்டு போயிட்டான். ஓகே, இப்போ கண்டுபிடிச்சிருவானே. ஐயோ இவன் வேற டக்குன்னு வந்து சொல்ல மாட்டேங்கிறான். டக்குன்னு வாடா டே, ஏன் வந்துட போகிறான்டா. டே இருக்கியா, டக்குன்னு வந்து தொலைடா, அவன் வந்துட போகிறான்டா. போச்சு, அவன் கிட்டத்தட்ட வந்துட்டான். அப்போ தப்புச்சிட்டேன் அப்படியோ. ஓகே, அப்புறம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. பாய் மறக்காமல்
ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பாய்.